காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அதோ வரேன், ஒரு நிமிஷம். அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. இதோ வரேன். நீயா? ஏன் நீ எதுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்க? ஆபீஸ்ல என்ன உன் பின்னாடி வர வைக்க முடியல, அதனால வீட்டுக்கு தேடி வந்திருக்கியா? ஹலோ ஹலோ, நான் உங்களை பாக்குறதுக்கெல்லாம் வரல. நான் அரவியத்தை பாக்குறதுக்காக தான் வந்தேன். என் அம்மாக்கு ரெண்டு பிள்ளைங்க தான் பிறந்தாங்க. அதுல சின்னவனை விடு, எனக்கு நீ தேவையே இல்ல. அப்புறம் எப்படி உனக்கு அம்மா அத்தை ஆக்க முடியும்? நான் அரவியத்தை பாக்குறதுக்காக தான் வந்தேன், உங்களை பாக்குறதுக்கு வரல. வழி விடுறீங்களா? ஏடி, ஏன் அம்மாவை எப்படி நீ அத்தைன்னு சொல்லலாம்? நீ என்ன எனக்கு அத்தை பொண்ணா? ஒன்னதாண்டி கேக்குறேன், நீ என்ன எனக்கு அத்தை பொண்ணான்னு கேட்டேன். ஏண்டி யார் வீட்டுக்கு வந்திருக்கான்? ஏண்டி வெக்க கிட்டவளை, என் புள்ளதான் உன்னை எட்டி உதச்சி உன் சவகாசமே வேண்டான்னு தூக்கி போட்டுட்டானே, அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்கான்? நீ யார் நடுவுல? ஐயோ சாம், நான் உனக்காக தான் பேசிட்டு இருக்கேன். புள்ளனே ஒத்தையில நின்று அவ கூட சண்டை போட்டு நிக்கிறேன், உனக்கு தோல் கொடுக்கறதுக்காக தான். என்னை பத்தி தெரியும்ல. இவன் பேசலாமா, ஆனா நான் பேசக்கூடாதான். இது எந்த விதத்துல நியாயம்? அட என் மருமகா. அம்மா என்ன இசை, வீட்டுக்குள்ள வராம அப்படியே வாசல்ல நின்னுட்ட? இல்லாத உங்க புருஷனும் உங்க பிள்ளையும் தான் என்ன வீட்டுக்குள்ள வரவிடல. வீட்டுக்குள்ள வரவிடலையா? ஏண்டா என்ன தேடி ஏன் மருமக வந்திருக்கா? வந்த பிள்ளை வீட்டுக்குள்ள விடாம வாசல்லே விட்டு பேசிட்டு நிக்கிறேன். யாரவி? இல்ல சாம், நீ என் புள்ள, நீ ஒத்தையில நின்று உன் அம்மாட்ட பேசிட்டு நிக்கிற, அவளுக்கும் உன் ஃபீலிங்ஸ் புரியமா போகுது. அதான் உன் சப்போர்ட்டுக்கு தான். என் சப்போர்ட்டுக்கு நீ வான்னு நான் கூப்பிட்டனா? இங்க பாரியா, என் விஷயத்துல தேவையில்லாம தலை போடாத. தெரியல, நல்லா மேல இருந்து கீழே தான் தொங்க விடுவேன். அம்மா என்னடா உனக்கு? அருவியாண்டி உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுங்க, அதுக்கு பிறகு உள்ள விடுறேன். அத்தை, அம்மாடி, காதுல கேக்குறதுக்கே தேனா இனிக்குதுல. இன்னும் ஒரு தடவை இந்த அத்தைய அத்தைன்னு சொல்லுதாங்க. அத்தை, நான் உங்களை பாக்குறதுக்காக தான் அத்தை வந்தேன். என் மருமக என்ன அத்தைன்னு கூப்பிடுற அழகே அழகுதான். அம்மா ஏண்டா இப்பதான் அவ அத்தைன்னு கூப்பிட்டு அப்படியே காதுல தேனா ஓடுது, அதே நேரத்துல நீ இப்படி கத்துனியனா? அத்தான்னு யாரு கூப்பிட்டாலும் இப்படித்தான் இருக்கும். அட போடா, என் பிள்ளை என்ன அத்தைன்னு கூப்பிடும்போது தேனா காதுல பாயுது. பாத்துமா, தேனை காதுக்குள்ள விட்டவா, தேனையும் புடிச்சு காதுக்குள்ள விட்டாலும் விட்டுவா. அவன் கிடக்கான், நீ உள்ள வா தங்கம். இல்லத்த, உங்க பிள்ளை எப்படி முறைச்சு பாத்துட்டு நிக்கும் போது என்னால எப்படியாத்தான் உங்க வீட்டுக்குள்ள வர முடியும்? வந்து பிள்ளைய சிரிச்சுட்டு உள்ளவான்னு சொல்லாண்டா. அனுப்புறேன். ஆனா அருவியாண்டிய பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுங்க. அப்ப சிரிச்சுட்டேனா ஆரத்தி எடுத்துட்டே உள்ள அனுப்புறேன். ஆனா அவ அத்தைய பாக்குறதுக்கு எல்லாம் வந்திருக்கான், அதனால அனுப்ப முடியாது. இவன் பெர்மிஷன் யாருக்கு வேணும்? இந்த அருவி இந்த வீட்டுல சொல்றதுதான் நடக்கும். பாருங்க, உங்க பிள்ளை என்ன முறைச்சிட்டே நிக்கிறாரு. ஏடா வந்து பிள்ளைய பார்த்து இப்படி முறைச்சிட்டே நிக்கிற? மாம், இன்னைக்கு காலையில தானே சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே வர வழியில இவளை பாத்துட்டு வந்தீங்க, அதுக்கப்புறம் இப்ப எதுக்கு வந்திருக்கா? அது ஒண்ணும் இல்லடா, நீ படிச்சிருக்கிறது சிவில் இன்ஜினியரிங், அவ படிச்சிருக்கிறது ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. சரி, அதனால தான்டா அவளை கூப்பிட்டேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன்ல. அதான்டா சேமியா பாயாசம் ஆர்டர் போடுறதுக்கு. விளையாடுறீங்களா? சேமியா பாயாசம் ஆர்டர் போடுறதுக்கு வர சொன்னீங்க? ஆமாண்டா, நீ சிவில் இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்க, அவ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. ஆன்லைன்ல ஃபுட் தானமா ஆர்டர் பண்ண போறீங்க? என்னமோ ஃபுட் ஆர்டர் பண்ற ஆப்புக்கு அவதான் ப்ரோக்ராம் போட்ட மாதிரியே அவளை கூப்பிட்டிருக்கீங்க. ஆமாடா, நீ வீட்ல இருக்கிறதே எப்பவாதான், எப்ப பார்த்தாலும் அந்த கிரிக்கெட்டையே பாத்துட்டு இருக்க. பத்தாததுக்கு ஸ்லைட் மாதிரி 2-3 போனையும் வச்சிருக்க, உன் போக்குல தேய்ச்சிக்கிட்டே இருக்க. நீ என் வயித்துல பிறந்து இத்தனை வருஷம் ஆகுது, இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் போட சொல்லி கொடுத்திருப்பியா? ரீல்ஸ விட ஒரு ஸ்டோரி போடுறதுக்காக சொல்லி கொடுத்திருப்பியா? முந்தா நேத்தும் அப்பங்காரர் இருக்கார்ல, அந்த ஆளுக்கு தங்கச்சி முறை வரான். அந்த தங்கச்சியோட பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லுது, அத்தை சாம் அத்தான் சூப்பரா இருக்காரு, எனக்கு கட்டி வைக்கிறீங்களா அத்தைன்னு அந்த பொண்ணு கேக்குதுடா. எது? ஆமாண்டா, நீ எப்பமா அவனை பார்த்தேன்னு கேட்டதுக்கு இன்ஸ்டாகிராம்ல தான் சாம் அத்தான ஃபாலோ பண்றேன் அத்தை அப்படின்னு நீ போட்டிருக்க போட்டோ எல்லாம் எனக்கு எடுத்து காட்டுது. ஏண்டா நான் தெரியாம தான் கேக்குறேன், என் புள்ள உன்னை இன்ஸ்டாகிராம் வர ஃபாலோ பண்றதுக்கு ஆள் இருக்கு, ஆனா உன் அம்மானா எனக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட யார ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி தர மாட்டேங்கிறேன். அதான்டா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன், என் மருமகளை கூப்பிட்டுருக்கேன், நீ நகரடா. அம்மா, ஃபுட் ஆர்டர் போடுறதுல யார் வேணாலும் பண்ணலாம். டேய் நீ தள்ளுடா, நீ வா தங்கம். அவனுங்க கிடக்கானுங்க, அப்பனுக்கு மவனுக்கு வர வேலையே இல்ல.
இந்த பாருங்க அத்தை, முறைச்சிட்டே நிக்காரு. அவன் கிடக்கான், அவன் கண்ணே உன் மேல பற்றான். நீ வா தங்கம். ச்சே, இன்னைக்கு நான் இந்த வீட்ல ஒரு எலி மாதிரி நடந்து தெரிய வேண்டியதா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த இசையும் அந்த குருவும் தான். என் பையனும் இந்த அருவிய வச்ச வசத்துல அந்த வியாழ் வீட்டுல உள்ள கோவம் கூட எனக்கு மறந்து போச்சு. ஆனா இந்த குருவின் இசைய நான் விட போறதாவே இல்ல. என் வாழ்க்கையில பெரிய எதிரிங்கன்னா இந்த குருவன் இசையம் தான். விட மாட்டேன்டி உன்னையும் அந்த குருவையும் தீர்த்து கட்டாம நான் ஓய போறதே இல்லடி. உன்னை விடவே மாட்டேன்டி. இவன் நிக்கும் போது மனசுக்குள்ள கூட பேச முடியாதே. என்ன? ஒன்னும் இல்ல சாம். ஆமா, இப்ப யாரையாவது உனக்கு தாரதா சொன்னாங்களா? என்ன புரியல? இல்ல யாரையும் விட மாட்டேன்னு சொன்னலாம், அதான் கேக்குறேன். யாராவது உனக்கு யாரையாவது தரதா சொன்னாங்களா? டேய், நான் மேல போறேன். என்ன ஃபாலோ பண்ணி ஒட்டு கேட்க போறியா? அவ வீட்ல இருந்து வெளியே போறது வரைக்கும் சுச்சு போவதுக்கு கூட நீ எந்திரிக்க கூடாது. எது? உட்காரியா? டேய், எனக்கு நிஜமாவே பாத்ரூம் போனோம். நான் தான் சொல்றேன்ல, உனக்கு எவ்வளவு அவசரம்னாலும் அவ இந்த வீட்ல இருந்து வெளியே போறது வரைக்கும் நீ இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. அதான் உட்காருன்னு சொல்றேன்ல. உட்கார்ந்துட்டேன்ப்பா. எனக்கு கிளைண்ட் கிட்ட பேச வேண்டிய வேலை இருக்கு. ஹால்ல இருக்க கேமராவை என் போன்ல எப்பவும் பார்த்துட்டே இருக்கலாம், தெரியும்ல. நான் போன் பேசிட்டு வரது வரைக்கும் இந்த இடத்துல இருந்து நீ எந்திரிக்க கூடாது. டேய், எனக்கு நிஜமாவே பாத்ரூம் போனடா. எவ்வளவு அவசரம்னாலும் அவ போனதுக்கு பிறகு நீ போனா போதும். எவ்வளவு நாளாகுது இசை நீ இந்த வீட்டுக்கு வந்து? உங்க பிள்ளையும் உங்க புருஷனா என்னை எப்ப வரட்டலான்னு பாத்துட்டு இருக்காங்க. நீங்க வர அவனுங்க கிடக்கானுங்க. ஏன் அத்தை, நான் உள்ள வரும்போது யாரோ ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு போறாங்களே. அதுவா, பாத்துட்டியா? ஆமா அத்தை, சாம் இப்பதான் வீட்டுக்கு வந்தான். அப்பனா சாம் ஆர்டர் போட்டிருக்க மாட்டான். அப்ப உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண தெரியுமா? அட நீ வர, அந்த ஆள் இருக்கால பிசாசு, அரசங்களா? ஆமா, அந்த ஆளுக்கு தான் நைட்டு சாப்பாடு கொண்டு கொடுத்துட்டு போறான். அரசங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற சாப்பாடே பிடிக்காதே, அப்புறம் எதுக்காக ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணாரு? இன்னைக்கு மட்டும் இல்ல இசை, அந்த ஆளுக்கு நான் விஷத்தை வச்சேன்ல, அன்னையில இருந்தே இதுதான் நடக்குது. எப்ப எதுல பாய்சனை கலக்குறேன்னு தெரியாம பயந்து போய் வீட்டுல சாப்பிடுறதே கிடையாது. அப்போ அந்த ஆள் பாட்டுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன அத்தை? அதை விடு. ஒரு போன் பேசலான்னு பார்த்தா ஹெட்போன் கீழே விழுந்துட்டு இத வர இனிமே குதிச்சு எடுக்கணுமே. இதுல தானே விழுந்தது. உங்க பிள்ளைக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல அத்தை. என் வீட்டுல என் ரூம்ல இருந்துட்டு எனக்கு சுத்தமா அறிவில்லைங்கிறியா? பேசுடி, என் அம்மா கிட்ட என்னன்னா நீ என்ன பத்தி வத்தி வைக்கிறேன்னு பாக்குறேன். நீ பேசி முடிடி, அதுக்கு பிறகு இந்த சாம் யாருன்னு உனக்கு காட்டுறேன். நடந்ததெல்லாம் இனியா சொல்லுச்சு இசை. அவன் ஏதோ கிறுக்கு பிடிச்சு தெரியான், அதுக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் மேல பாசமே இல்லைன்னு எல்லாம் நினைச்சிடாத. அதெல்லாம் இருக்கு. இதுக்காக அவனை நீ வேண்டான்னு தூக்கி போட்டதாமா என்னால. ஐயோ அத்தை, உங்களுக்கு இது சின்ன விஷயமா இருக்கு. ஆனா சாம் என் காதல கோக்கே சொன்ன நாளையில இருந்து எத்தனையோ நாள் சொல்லியிருக்கான் அத்தை, என் பின்னாடியே வந்து என்னையும் அவன் காதலுக்கு ஓகே சொல்ல வச்சுட்டேல அப்படின்னு. அப்பெல்லாம் எனக்கு வலிக்கல அத்தை. ஆனா எப்பவுமே உங்க பையன் என்கிட்ட நீ தானடி என் பின்னாடி வந்த, நீ தானடி என் பின்னாடி வந்த, இந்த வார்த்தைய சின்ன சின்ன சண்டையில கூட யூஸ் பண்ணிருக்கான். அப்பவும் நான் பெருசா எடுத்துக்கிட்டதே இல்ல அத்தை. ஆனா இப்பெல்லாம் அவன் வாயில அந்த ஒரு வார்த்தை இந்த அத்தை வருது, நானடி உன் பின்னாடி வந்தேன், நீ தானடி என் பின்னாடி வந்தேன்னு கேக்குறான். எனக்கு பயமா இருக்கு அத்தை. மறுபடியும் சாம் தான் வேணுன்னு நான் அண்ணன் எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி உங்க பையனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அரசங்களை விடுங்க, அவர்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமும் சாமி கிட்ட நானடி உன் பின்னாடி வந்தேன், நீ தானடி என் பின்னாடி வந்தேன்னு கேட்டு கேட்டு என்ன சாவடிச்சிருவானோன்னு பயமா இருக்காத்த. நான் ஒத்துக்கிறேன், நான் தான் அவன் பின்னாடி போனேன். உங்க பிள்ளை என் காதலுக்கு ஓகே சொன்னதுக்கு பிறகு எங்க காதல உங்க பிள்ளைக்கு பங்கு இருக்குல்ல அத்தை. ஆனா அதை மறந்து போய் எப்ப பாரு நீ தானடி என் பின்னாடி வந்த, நீ தானடி என் பின்னாடி வந்தனா, இது நியாயமே இல்ல அத்த. புரியுது இசை, அவன் பேசுனது தப்புதான். ஒருவேளை எங்க 2 பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு கல்யாண லைஃப்ல என்ன ஏகப்பட்ட ப்ராப்ளம் வரும். அப்பவும் நான் உங்க பையனை காதலிச்சேங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நான் தான் சுமக்கணும் இல்லாத. ஏன்னா அந்த கல்யாண வாழ்க்கைக்கு உங்க பிள்ளைக்கும் எந்த பங்கும் இல்ல. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியாதட்ட. நான் தேடி போனதுனால வார்த்தைக்கு வார்த்தை இதே சித்திரவதை நான் அனுபவிக்கணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கையே தேவையில்லை. பயமா இருக்கத்த. எந்த அளவுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சனோ அந்த அளவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வார்த்தைக்கு வார்த்தை நான் கஷ்டப்படணும்னு எனக்கு பயமா இருக்கு. இப்பதான் புரியுது. ஒரு ஆம்பளை தேடி தேடி போய் காதலிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணை தேடி போறதுக்கும்
நிறையவே வித்தியாசம் இருக்கு. அது எனக்கு சாம் புரிய வச்சுட்டான். ஐயோ அம்மாடி, இப்பவும் சொல்றேன், அவனுக்கு உன் மேல பாசம் இல்லைன்னுலாம் நினைக்காத. அவனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு பிடிச்சவங்களா அவன் என்ன வேணாலும் பேசலாம். ஆனா வேற யாரையும் பேச விட மாட்டான். இப்ப கூட உன்கிட்ட அந்த ஆள் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட அவன் விடல. அதை விடுங்க அத்தை, உங்க பிள்ளைக்கு சுத்தமா அறிவுங்கிறதே கிடையாது. சரியான மாக்காம். நான் மாக்கானா நிஜமா சொல்றேன் அத்தை, நான் பேசுறது பொய்ன்னு மட்டும் நினைச்சிடாதுங்க. உங்க பிள்ளைக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல. எனக்கு அறிவில்லையா? இந்த வரண்டி இரு. அது என்னமோ கரெக்ட் தாமா. என் பிள்ளைக்கு வர வர அவன் அப்பம் பூத்தி தான் வந்துட்டே இருக்கு. அப்பப்ப மூளை மலங்கி போயிட்டே இருக்கு. அம்மா, எதுக்குள்ள காது பக்கத்துல வந்து கத்துறேன்? ஏமா எனக்கு சுத்தமா அறிவில்லைன்னு அவ சொல்றா. நீங்களும் ஆமா என் பிள்ளைக்கு சுத்தமா அறிவில்லைங்கிறீங்க. அததானடா பண்ணிட்டு இருக்க. அம்மா, ஓஹோ, அவ கூட சேர்ந்துட்டீங்களா? அப்பனா உங்களுக்கு உங்க பிள்ளை முக்கியம் இல்ல தானே? ஏண்டா, ரெண்டு பொம்பளைங்க நாங்க பேசிட்டு இருக்கோம். ஆம்பளை பையன் உனக்கு என்ன வேலைங்க? இதுலயே தெரியலையா உனக்கு சுத்தமா அறிவில்லைன்னு? ஏன் எந்திரடி. சாம், மா, அவ உங்க கெஸ்டா இருக்கட்டும். உங்க ரூம்ல போய் உட்கார்ந்து பேசுங்க. ஏன் பெட்ல இருந்து எந்திரடி. அத்தை, என்ன தங்கம், உங்க பிள்ளை பெட் மேல உட்கார்ந்தது ஏன் தப்பு தானே? நான் எந்திரிக்கிறேன் அத்தை, நீங்க சண்டை போடாதுங்க. நடிப்பு என்னமா நடிப்பு நடிக்கிறான்? நீ சும்மா இருமா, அவன் கிடக்கான். இல்லத்த, உங்க பிள்ளை பெட் மேல உட்கார்ந்துருக்கா தானே தப்பு. நான் எந்திரிக்கிறேன் அத்தை. ஏடா உனக்கு அறிவே இல்லையா? பாவம் பிள்ளை முகம் எப்படி வாடி போச்சு பாரு. யாரு அவ முகமா வாடி போச்சு? மா, நல்லா மூட்டி விட்டு குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கான். அடிச்சிருவேன் சாம். என்ன பாக்குறதுக்கு அவ வந்திருக்கான், நாங்க பேசிட்டு இருக்கோம். இங்க பாரு, என்ன பார்க்க வந்த பிள்ளைகிட்ட நீ கேள்வி கேட்கறதெல்லாம் எனக்கு பிடிக்கல. நாளை பின்ன எப்பவாவது கிளைண்ட்னு சொல்லிட்டு நீ யாரையாவது வீட்டுக்கு கூட்டு வருவேல, அப்ப நானும் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீ சொல்லுவியே, மா ஒரு கிளைண்ட் காஃபி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவியே, சுகருக்கு பதிலா உப்பெல்லாம் அள்ளி கொடுக்க மாட்டேன்டா. உப்பு கூட மிளகா பொடியும் கலந்து கொடுத்தாலும் கொடுத்துருவேன். அம்மா, உனக்கு அருவியை பத்தி தெரியும், செஞ்சாலும் செஞ்சிருவேன். இப்ப என்ன, நான் வெளியே போன அப்படித்தானே? அது இவ்ளோ லேட்டாவாடா உனக்கு புரியுது? நான் கிளம்புறேன், நீ வீட்டுக்கு போடி. உன் பின்னாடியே வந்து வச்சுக்கிறேன். எது வச்சுக்கிறிய? ஐயோ, என்ன பெத்த தாயே, தெரியாம சொல்லிட்டேன், போதுமா? ஏன் மருமகடா, முறைப்படி தாலி கட்டிதான் வீட்டுக்குள்ள கூட்டு வரணும். ஷபா, ரெண்டும் ஒண்ணு சேர்ந்துட்டுங்க எல்லாம். நீ வீட்டுக்கு கிளம்புடி, உன் பின்னாடியே வந்து உன்னை வச்சுக்கிறேன். என்னடா ரொம்ப டென்ஷனா இருக்க போல? ஓ, வெளியே பாக்குறதுக்கே நான் டென்ஷனா இருக்கிறது தெரியுதா? ஆமாண்டா, வந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். மச்சாண்டா, எப்படியாவது என்ன காப்பாத்துடா. யார்கிட்ட இருந்து எங்க இருந்து காப்பாத்தணும்? அது நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டியே. நான் உன் ஃப்ரெண்டுடா, நான் எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்? அது பரவாயில்லடா, எது எங்க வந்துன்னு சொல்லு. அதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்டா. தப்பா? என்ன தப்பு? என்னன்னா, மித்ரா இருக்கலாம், மித்ரா. ஆமாண்டா, உன் ஆளு மித்ரா எனக்கு தங்கச்சி மாதிரி. அதுல தாண்டா ஒரு சின்ன சிக்கல். என்ன சிக்கல்? அவ இருக்காளா, பிரெக்னண்டா இருக்கா. ஏன்டா அறிவு கட்டவனே, உன்னால கல்யாணம் வரைக்கும் பொறுக்க முடியாதா? இப்பவே அந்த பொண்ணு பிரெக்னன்ட்னா அந்த பொண்ணோட வீட்டுல என்ன நினைப்பாங்க? இல்ல உன் டேடி அம்மா வந்தா என்ன நினைப்பாங்க? டே நேத்து ஏன்டா இப்படி அவசரப்பட்ட? டே குரங்கு, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா என்கிட்ட அவ நெருங்கி வரணுங்கிறதுக்காக ஒரு பொய்ய சும்மா சொல்லி வச்சிருந்தேன்டா. அதுக்கப்புறம்ல இருந்து நான் நினைச்ச மாதிரி என்கிட்ட நெருங்கி வந்துட்டு தான் இருந்தா. ஏண்டா, எதுல எல்லாம் விளையாடணும்னு உனக்கு அறிவு இல்லையா? படிச்ச பொண்ணு, நீ சொன்னதெல்லாம் நம்பி இருக்கு. டேய், ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நம்பிட்டா. இப்ப என்னடானா ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. மச்சான், ஹாஸ்பிட்டல் கூட்டு போனேன்னு வச்சுக்கோ, அவ பிரெக்னன்ட் இல்லைன்னு தெரிஞ்சிடும். இதுக்கு முன்னமே அவகிட்ட நான் போனேன்னு வச்சுக்கோ, பக்கம் பக்கமா கழுவி ஊத்துவாடா. இதுல அவ பிரெக்னன்ட் இல்ல, நான் போய் சொல்லியிருக்கேன். இத்தனை நாளா அவ என்கிட்ட நெருங்கி வரணுங்கிறதுக்காக போய் சொன்னேன். இதெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, அப்புறம் மச்சான் அவளை எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன்டா கூறு கட்டவனே? மச்சான் இப்ப திட்டுறதுக்குலாம் டைம் இல்லடா. நான் வர ட்வின்ஸ் அப்படி இப்படின்னு கதை அடிச்சு விட்டுருக்கேன்டா. அவ என்னடானா இன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு சொல்லிட்டான். ஈவினிங் வேற வருது, டைம் நெருங்க பக்குன்னு இருக்குடா. ஏண்டா, எப்படிடா அந்த பொண்ணை நம்ப வச்ச? ஏண்டா, இப்ப அதுவா முக்கியம்? ஏதோ சிச்சுவேஷன்ல நம்பிட்டா. குரு, நீ ஒன்னும் எச்சி பைத்தியம். என்னால எப்படிடா அவகிட்ட அந்த மாதிரி நடந்துக்க முடியும்? எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா இவகிட்ட என் லவ் சொல்றதுக்கு முன்னமே நான் மித்ரனை பாத்திருப்பேன். அப்படியே அவர் மூலமா கிடைக்கிறது லவ் மேரேஜா இருக்காதுடா. எனக்கு அவ காதல் தான் வேணும். இந்த பிரெக்னண்டா இருக்கிற அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த பயத்துல என்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா. அது கூட நல்லா தான் இருந்து. எனக்கு அவளோட காதல் தான் வேணும். என்னால எப்படிடா அவகிட்ட அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்க முடியும்? எனக்கு அவளோட காதல் தான் வேணும். இப்ப மட்டும் உண்மை தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, இந்த காலேஜ் விஷயத்தை தாண்டி
எதையுமே பேச விருப்பப்பட மாட்டா. இதெல்லாம் நீ வளர்றதுக்கு முன்ன யோசிச்சிருக்கணும். மச்சான் மச்சான் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுடா. உனக்கு ஏதாவது கைனகாலஜிஸ்ட் டாக்டர் தெரியுமா? அதுவும் லேடி டாக்டர். எனக்கா இப்ப திடுத்துப்புன்னு கேட்டா எனக்கு எங்கடா தெரியும்? அப்படி மட்டும் யாரையாவது தெரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோ, அங்க கூட்டிட்டு போய் அவ பிரெக்னண்டா தான் இருக்கா அப்படின்னு நம்ப வச்சிருவேன். ஏன்டா டேய், நல்ல பொண்ணு மச்சான். ஈஸியா நீ இப்படி சொல்லிடுற. ஆனா அந்த பொண்ணு மனசுல எந்த அளவுக்கு பயம் இருக்குன்னு உன்னால புரிஞ்சுக்க முடியுதா? டேய் அதெல்லாம் எனக்கு தெரியும். பாவம் பரிதாபம்லாம் பார்த்துதான் ஒரு வருஷத்துக்கு மேல ஒதுங்கி நின்னுட்டேன். இனியே நான் ஒதுங்கி வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன்னு வச்சுக்கோ, நான் வயசானாலும் அவ காதல் மட்டும் எனக்கு கிடைக்காது. அவ அண்ணன் கிட்டயே போய் உங்க தங்கச்சி பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு. அதுக்கு பிறகு உன் ஒய்ஃப் தான். டேய் அவ அண்ணனுக்காக என் கூட வாழ்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். என்ன புடிச்சு போய் எனக்கு அவ காதல் வேணும்டா. அவளுக்கு காதல் மேலேயும் நம்பிக்கை இல்ல, இந்த உலகத்துல இருக்க ஆம்பளைங்க மேலேயும் நம்பிக்கை இல்ல. அவளை பொறுத்த வரைக்கும் ஏதோ 1-2 பேரோட லவ் மட்டும் தான் உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். நான் உன் மேல வச்சிருக்க காதலும் உண்மை அப்படின்னு அவளுக்கு தெரிய வைக்கணும்டா. மச்சான் மித்ரா வருது. குரு ஆம் சொல்லுமா. நீ என்ன இன்னும் கிளம்பலையா? நான் தான் ஹாஸ்பிட்டல் போனான்னு சொன்னனே. ஹாஸ்பிட்டலா? எதுக்குமா? அது எனக்கு 2 டேஸா ரொம்ப ஃபீவர், அதான் ஹாஸ்பிட்டல் போலான்னு. ஓ சரி சரிமா. போலாம். அதான் மித்ரா எந்த டாக்டர் பார்க்கலான்னு பார்த்துட்டு இருக்கேன். நீ எதுக்கு ரொம்ப கவலைப்படுற? எந்த டாக்டர் பாக்குறதுன்னு நான் சொல்றேன். ஏ லூசா, நீயே கன்னியாகுமரிக்கு புதுசு, உனக்கு இங்க எந்த டாக்டர் தெரியும்? அதெல்லாம் நான் விசாரிச்சுட்டேன். நீ கிளம்பி வந்தா மட்டும் போதும். எந்த ஹாஸ்பிட்டல், எந்த டாக்டர்? எந்த ஹாஸ்பிட்டல் எந்த டாக்டர் தானே. ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு வழி நம்ம கார்ல போகும்போது சொல்றேன். எந்த டாக்டர்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு பிறகு தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீ ஏன் நல்ல டாக்டரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்ல. நான் தான் சொல்றேன்ல, நீ வந்தா மட்டும் போதும். நீ கார்ல போய் உட்கார, வந்துடுறேன். நான் இங்கே வெயிட் பண்றேன், வா. என்ன ஏன்டா பாக்குறேன்? சிஸ்டர் தான் வெயிட் பண்றாங்கல்ல, போ. நாளைக்கு போலாமா? ஏன்னா ரொம்ப டயர்டா இருக்கு, காஃபி குடிக்கணும் போல இருக்கு. போற வழியில உனக்கு ரோஸ் மில்கே வாங்கி தரேன், வா. ஏன் காலையில இருந்தே வேலை பார்த்து கசகசான்னு இருக்க? வீட்டுல போய் ஒரு கப் காஃபி ரிலாக்ஸா குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கூட போலாமே. அப்படியா? அப்ப கிளம்பி வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு போய் 1/2 hourல என்ன தேடி நீ வர. அப்படி நீ வரலனா நான் உன்னை தேடி வருவேன். போலாம் போலாம். போ மச்சான், கிளம்பு. வாங்க ப்ரோ, என்ன இந்த பக்கம்? ஒருவேளை தண்ணி அடிச்சிட்டு வந்திருப்பாரோ? என்னடா பண்ற? சும்மா புக்ஸ் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ஓ நீதான் பிஎம்இயோட நிப்பாட்டாம அடுத்து படிச்சிட்டு இருக்கேன். சரி ப்ரோ, நீங்க என்ன இந்த பக்கம்? நான் வரதெல்லாம் இருக்கட்டும். எங்கடா அவ? எவா? அதான்டா உன் அம்மா மாதிரி ஒருத்திய நினைச்சு வச்சிருக்கேன். இசை கேக்குறீங்களா ப்ரோ? அந்த ஓசையை தான்டா கேக்குறேன். பேசாம அப்பவே ஒண்ணு பண்ணிருக்கலாம். சரி, கட்டதுக்கு முன்னமே வித்யா கிட்ட இந்த நாட்டை போட்டு விட சொல்லியிருக்கலாம். இப்ப என்னடானா குரு வேற வந்துட்டான். இப்படியே குருவை தாண்டி வேற இந்த ரூபம் விட்டு போக முடியாது. அவங்களே இதுக்கு ப்ரோ நீங்க கேக்குறீங்க? எதுக்கு கேக்குறேனா? டேய் நாக்கு புடுங்குற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். எங்கடா அவ? என்ன ப்ரோ குடிச்சிருக்கீங்களா? டேய் நீ என்னடா என்ன பத்தி நினைச்சு வச்சிருக்க? ஓயாம குடிச்சிட்டே நடந்துட்டு தெரியா? குடிக்கார பையன் நினைச்சு வச்சிருக்கியா? ஐயோ ப்ரோ, உங்களை போய் நான் அப்படி நினைப்பேன். இங்க பாருடா, அவளெல்லாம் அம்மா ரேஞ்சுக்கு வச்சிருக்காத. எப்ப வேணாலும் தூக்கி குப்பையில போட்டாலும் போட்டுருவான். என்னையா? ஆமா பரவ, ஒரு காலத்துல நான் அவளோட லவ்வர். என் ஹார்ட்டையே புடுங்கி குப்பை தொட்டியில போட்டவா. என்னடா நம்பலையா? ஹார்ட்ட புடுங்கி எடுத்துட்டா உயிர் இருக்காதே ப்ரோ. நீ அவளுக்கு சப்போர்ட் தானே? இங்க பாருடா, லவ்வர் என்னையே பாவம் பரிதாபம் பார்க்காம தூக்கி போட்டவா. நீ அவளுக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான். உன்னை எப்ப வேணாலும் டஸ்ட்பின்ல தூக்கி போட்டு மூடிடுவா. இப்ப இதெல்லாம் எனக்கு எதுக்கு ப்ரோ? டேய் எங்கடா அவா? அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வரேன். ப்ரோ ப்ரோ ப்ரோ. என்னடா பயப்படுறியா? ஐயோ எனக்கா? அதெல்லாம் இல்ல ப்ரோ. இல்ல சும்மாவே அவங்க காட்டு கத்துவாங்க. இதுல அவங்க ரூம்ல வர போய் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்னா என்ன எனக்கு பயங்கறியா? ஐயோ அதெல்லாம் இல்ல ப்ரோ. அன்னைக்கு நீங்க இங்க வரைக்கும் வந்ததுக்கே உங்களை தரன்னு புடிச்சு வெளியே இழுத்து போட்டாங்க. இதுல இசையோட ரூம்க்கு போனீங்கன்னா? டேய் வீட்டுக்கு வந்தாலாம், அம்மாவை பார்த்தாலாம், நல்லா விசாரிச்சாலாம், குடுக்கறத சாப்பிட்டாலாம், போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அம்மாட்டே என்ன பத்தி சொல்றாடா. எனக்கு அறிவில்லையா? உங்க பையனுக்கு சுத்தமா அறிவில்லைங்கிறாடா. ஏண்டா என்ன பார்த்தா அறிவில்லாதவன மாதிரியே தெரியுதே. அதெல்லாம் இல்ல ப்ரோ. அதான் எனக்கு அறிவு இருக்கா இல்லையா 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கணும்ல. அங்க வச்சு கேட்டிருப்பேன். அந்த ஒரசு இருக்கான்ல, அவன் நடுவுல வந்துருவான் தான் அமைதியா போனேன்.
அவளை விட்டுறதா இல்லடா இன்னைக்கு. எங்க வந்து யார் அம்மா கிட்ட யார பத்தி தப்பா பேசுறான்? ப்ரோ ப்ரோ ப்ரோ, எதுவா இருந்தாலும் அப்புறமா பாத்துக்கலாம். நான் கேக்குறேன். ஒண்ணு பண்ணலாம். இவ வேற போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. பேசாம குருட்ட சொல்லி கூப்பிட வைக்கலாம். குரு, ஓ உள்ளதா இருக்காளா? டேய் குரு, ஆ இங்க தானே இருக்க. இத்தனை தடவை கூப்பிடணுமா? ஆ சொல்லுங்க இசை. ஒரு சின்ன ஹெல்ப். வித்யாவை நான் கூப்பிட்டேன்னு போய் கூப்பிடுறியா? அதோ கூப்பிடுறேங்க. அவ சொன்னா நீ கூப்பிடுவியா? எதுக்குன்னு கேளு. எதுக்குன்னு நான் எப்படி ப்ரோ கேட்க முடியும்? எதுக்குன்னு கேக்குறதுல என்னடா இருக்கு? ஐயோ ப்ரோ, என் ரூமை தாண்டி தான் அவங்க ரூம் இருக்கு. இது வரைக்கும் ஏன் எதுக்குன்னு நான் கேட்டது கிடையாது. நான் போய் வித்யாவை வர சொல்றேன். அப்போ அவ சொல்றது கேப்ப, நான் சொல்றது கேட்க மாட்டேன், அப்படிதானே? ஐயோ ப்ரோ, இது வரைக்கும் நான் ஏன் எதுக்குன்னு கேட்டது கிடையாது. நீ கேட்டது கிடையாது. இருடா, நான் நாக்க புடுங்குற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வரேன். இல்ல ப்ரோ, அவசியம் போகணுமா? டேய், சண்டை போடுறதுக்கு வந்திருக்கேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா அம்மா கிட்ட என்னைய பத்தி தப்பா பேசியிருப்பான். எப்படி உங்க பையனுக்கு அறிவே இல்லாதேன்னு சொல்றான். ஏண்டா டேய், என்ன பார்த்தா அறிவில்லாதவன மாதிரியே தெரியுது. ஐயோ ப்ரோ, பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. உனக்கு தெரியல, அவளுக்கு அப்படி தெரியுதான்ல. இருடா, அவளை டீல் பண்ணிட்டு வந்துடுறேன். வித்யாவை கூப்பிட மொப்பன வித்யாவை கூப்பிடுறேன், திவ்யாவை கூப்பிடுறேன், எங்கேயாவது எந்திரிச்சு போனேன்னு வச்சுக்கோ. இங்க பாடுறா, ப்ரோன்னு கூப்பிடுறது மட்டும் பத்தாது, எனக்கு ஃபேவராவா அப்பப்ப நீ நடந்துக்கணும். இப்ப என்ன 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்க போறீங்க, அப்படிதானே? கேட்டுட்டு வரேன்டா. எவ்வளவு தைரியம் இருந்துனா ஏன் அம்மாட்டா உங்க பையனுக்கு சுத்தமா அறிவில்லாதேன்னு சொல்லுவான். டேய் குரு, ஆ வர சொன்னியா? ப்ரோ, யாரையாவது கூப்பிட்டு பாரு. இன்னைக்கு அவ்வளவு நானான்னு பாத்துடுறேன். ஆத்தி சண்டை போடுறதுக்கா வந்திருக்காரு. இந்த குட்டி பிசாசு எதுக்காக அங்க போய் இப்படி சொல்லுச்சு? அருவி அம்மா கிட்ட போய் உங்க பையனுக்கு சுத்தமா அறிவில்லைன்னு சொன்னா யாருக்கு தான் கோபம் வராது? ஐயோ, அம்மா வேற என்னை விட்டு கோயிலுக்கு போனாலும் போயிருவாங்க. இந்த வித்யா வேற எப்ப வருவான்னு தெரியல. என் அம்மா கிட்டே எனக்கு அறிவில்லைன்னா சொல்றான். இருடு, உனக்கு இன்னைக்கு வரேன். சோ வித்யா, வித்யா வந்துட்டியா? எவ்வளவு நேரண்டி உன்னை கூப்பிடுறது? சரி வந்துட்டேலாம். இந்த நாட்டை போட்டு விடாய். சீக்கிரம் போட்டு விடுடி. இன்னைக்கு வேற விசேஷ நாள். சீக்கிரமா கோயிலுக்கு வேற போகணும். சீக்கிரம் போட்டு தொலையாண்டி. சாம், நீ சண்டைக்கு தான் வந்திருக்க. நீ வந்த வேலையை மட்டும் பாரு. வித்யா ஒன்னதான். சீக்கிரம் நாட்டை போடுடி. அப்புறம் உன் பெரியமா வேற நான் தான் லைட் பண்ணிட்டேன்னு என்ன புடிச்சு கத்திடுவாங்க. சீக்கிரம் போட்டு விடு வித்யா. நீ மட்டும் உடலோடு உடல் மாற்றம் செய்வேனே. நீ மட்டும் போயென்றா அப்போதே உயிர் விட்டு செல்வேனே. அடிபருவ பெண்ணே, நீயும் ஒரு பங்கு சந்தை போல சிலையற்ற இறக்கங்கள் அடவுந்த மேனி மேலே. ஏதோ ஏதோ வலி எந்த மூலங்களில் மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. எவ்வளவு நேரம் நான் போட்டுட்டியா? ஐயோ வித்யா, ஒரு நாட் போடுறதுக்கு இவ்வளவு நேரமா? அதெல்லாம் போட்டாச்சு. ஏய், அதான் போட்டாச்சுன்னு சொல்றேன்ல. வித்யா எங்கடா? எனக்கு நாட் போட்டு விட்டது யாரு? நான் தான். பொறுக்கி, நீ என்னடா பண்றீங்க? ஏய், யார பாத்துட்டு பொறுக்கீங்கற? அறிவில்ல, சென்ஸ் இல்ல, வெக்கமே இல்லாம உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஜாக்கெட்டுக்கு நாட் போட்டு விட்டுட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கிற. ஏடா, அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஓ, அறிவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏடி, ஏன் அம்மா கிட்டயே அத்தை உங்க பையனுக்கு சுத்தமா அறிவுங்கிறதே இல்ல. ஏடி, எனக்கு அறிவில்லாதது நீ பாத்தியா? போட்டு தானடா நிக்கிறேன். யார கேட்டுடா நீ நாட் போட்டு விட்ட? நீதான் போடுன்னு சொன்ன. நீ போடுன்னு சொன்ன, அதனால போட்டு விட்டேன். நான் என்ன சாம் என் ஜாக்கெட்டுக்கு நாட் போட்டு விடு அப்படின்னா கேட்டேன். அவனுக்கு இருக்கு. டேய் குரு, நம்மள எதுக்கு இழுக்குறாங்க? ஏடா, யார் வந்தாலும் என் ரூமுக்குள்ள அனுப்பி வச்சிருவியா? அப்போ இது ஃபைட் சீன் கிடையாதா? ஏய், அவன்ட எதுக்கு எகுற? தைரியம் இருந்தா என்கிட்ட பேசு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துன்னா அத்தை உங்க பையனுக்கு சுத்தமா அறிவில்லாதேங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவ. உனக்கு அதெல்லாம் இருக்குங்கறியா? ஏய், சாவடிச்சிருவேன், வாய் மூட்டு நின்று. அப்படிதான்டா பேசுவேன். உனக்கு அறிவு இருந்திருந்தா அங்க வச்சே எனக்கு அறிவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணிருக்கணும். அத விட்டுட்டு அறிவே இல்லாம உன் வீட்ல இருந்து என் வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாம நாட்டை வேற போட்டு விட்டுட்டு எனக்கு அறிவு இருக்குங்கற. இதுல அறிவுங்கிறது எங்கடா இருக்கு? அறிவை வச்சே ஒரு பட்டிமன்றம் நடத்திடுவாங்க போலயே.
அறிவு கட்டவன் அப்பயாவது பேச்சுக்கு தான் உங்க பையனுக்கு அறிவு இல்லைன்னு சொல்லிட்டு வந்தேன். இப்ப நிஜமாலுமே சொல்றேன்டா, உனக்கு சுத்தமா அறிவு இல்ல. ஒரு பொண்ணோட ரூம்குள்ள வந்து இந்த அளவுக்கு நடந்திருக்கானா? உனக்கு எங்க அறிவு இருக்கு? ஏண்டி உனக்கு அவ்வளவு அறிவு இருந்திருந்தனா ரூம லாக் பண்ணிட்டு நின்றுக்கணும். அதை விட்டுட்டு ஏன் அறிவை பத்தி பேசுறியா? நான் பாட்டுக்கு பாவம் போல சண்டைக்கு தாண்டி வந்தேன். சண்டைக்கு வந்த என்ன நாட்டு போட வச்சுட்டு பேச்சாடி பேசுறேன். எது சண்டைக்கு வந்தியா? ஆமாண்டி, நீயா நானான்னு அடிச்சு பாத்துலான்னு சண்டைக்கு தான் வந்தேன். ஓ அப்படியா? இந்த இசை ஒதுங்கி போயிட்டு இருக்கா? நீ வேணான்னு ஒதுக்கி தான் போறேன். ஆனா வந்த சண்டையா சும்மா விடுறாள் நான் கிடையாது. பாத்துடலாம்டா, நீயா நானானு மோதி பாத்துடலாம். ஒன்னதாண்டா, சண்டைக்கு நான் ரெடி. இவ வேற சண்டைக்கு கூப்பிடுறான். அழகா வேற தெரிஞ்சு தொலைறாளே. ஏண்டா பயந்துட்டியா? இவ கூட சண்டை போட்டா தோத்துருவோன்னு பயந்துட்டியா? ஒன்னதாண்டா கேக்குறேன், நீயா நானானு மோதி பாத்துடலாம்டா. ஒழுங்கா நான் சொல்றத கேளு, இங்க இருந்து வெளியே போயிரு. ஏண்டா ஏன் ரூம்க்கே வந்து என்ன இங்க இருந்து வெளியே போங்கற? இவ்ளோ பயம் இருக்கலாம். இவ்ளோ பயம் இருக்கிறவன் என் ரூம்குள்ள வர்றதுக்கு முன்ன 1000 தடவை யோசிச்சிருக்கணும். வேணாம், சண்டைக்கு தானே வந்தேன், அடிச்சு பாத்துடலாம்டா. நீயா நானானு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இந்தா இப்ப தெரிஞ்சிட பாரு. சாம் கையெடு. நீ தானே சண்டைக்கு கூப்பிட்ட, நீயா நானு மோதியே பாத்துடலாம். எப்படி மோதி பாத்துடலாமா? வேண்டாம் சாம், ஹிப்ல கை வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சதுனாலதான் மோதி பாக்கலாமான்னு கூப்பிட்டுருக்கேன். சண்டைக்கு நான் ரெடி மேடம், நீங்க ரெடியா? கையெடு சாம், இல்லனா கத்துவேன். அச்சோ, கத்துவியா? எங்க கத்து பாக்கலாம். கத்தடி. கையெடுறா. நான் சண்டைக்கு வந்திருக்கேன். சண்டை நடக்கும்போது கை அப்படி இப்படிதான் போகும். உன்னால முடிஞ்சா அங்கேருந்து என் கைய எடுக்க வச்சிரு பாக்கலாம். வேண்டாண்டா, வேற மாதிரி ஆயிரும். நான் மட்டும் அண்ணனை கூப்பிட்டேன்னு வச்சுக்கோ. கூப்பிட்டா வேற மாதிரி ஆகும், சண்டை வந்துரும். சண்டைக்கு தாண்டி வந்திருக்கேன். வேண்டாம் சாம், நான் கத்துவேன். எங்க இப்ப கத்து பாக்கலாம். கொலுசு மணி போல நான் சினுங்கி சினுங்கிய கிடக்க, என் வயசு பதநீரு நீ கலந்து கலந்து தேன் குடிக்க, நீ அள்ளி அணைக்க நான் கிள்ளி கொடுக்க, அடி மொத்தத்துல தூக்கங்கட்டு கண்ணு செவக்க. இப்போ கை எடுக்க போறியா இல்லையா? டேய் சாம், என்னடா பண்ற? நீ சண்டைக்கு இல்லடா வந்த. ஏய், சண்டைக்கு வந்த என் மைண்டா மாத்த பாக்குறியா? இந்த அறிவு கட்டவனே, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஹிப்லே கை வைப்பேன்? ஏய், நான் சண்டைக்கு தாண்டி வந்தேன். சண்டைக்கு வந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கு கைய வச்சுட்டேன். சண்டைனா அப்படிதான் இருக்கும். ஓ, நீ என் ரூம்க்கு வருவ, என் ஜாக்கெட்க்கு நாட் போட்டு விடுவ, ஹிப்ல கைய வைப்ப, அத வேற ஒரு மாடுலேஷன்ல சொல்றாளே. அப்புறம் கிஸ் பண்ணுவ. ஆனா சண்டைக்கு வந்தியா? ஏன்டா அறிவு கட்டவனே, நம்புற மாதிரியாடா இருக்கு? ஏய், நான் தான் சொல்றேன்ல, சண்டைனா அப்படி இப்படிதான் இருக்கும். ஆமால, உனக்கு தோணுனா கிஸ் பண்ணுவ, அதுவே உனக்கு தோணுனா உன் கார்ல என்ன வேற மாதிரி இடத்துக்கு கொண்டு விட்டுட்டு வருவாளா? வேண்டாண்டி, இதோட நிப்பாட்டு. நீ சொன்னவன் தானடா, வேணனா அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு விடட்டுமான்னு கேட்டவன் தானே நீ. இப்ப என் ரூம்க்கே வந்து கிஸ் பண்ணிட்ட, கால் பட்டதுக்கே கொண்டு விடட்டுமான்னு கேட்ட நீ, ரூம் வரைக்கும் வந்து கிஸ் பண்ணிட்ட. நாளைக்கு எங்க வீட்டுக்கு 4 பேரை கூட்ட வந்த. ஏய், அவ்வளவுதான். வாய மூடுனா வாய மூடு. அப்படிப்பட்டவன் தானே நீ. காலை உரசினதுக்கே கொண்டு விடுறேன்னு சொன்ன, நீ ஏன் வந்து கிஸ் பண்ணிட்ட? இசை நிப்பாட்டு. நான் தான் அதுக்கு 1000 தடவை சாரி கேட்டுட்டேன்ல. நான் சொன்னது தப்புதான். அதுக்காக உன்கிட்டயும் சாரி கேட்டுட்டேன், அன்புகிட்டயும் சாரி கேட்டுட்டேன், தாத்தா கிட்டயும் இசை தப்பா பேசிட்டேன் சாரி கேட்டுட்டேன். சோ சாரில நீ பேசின வார்த்தையை திருப்பி வாங்கிட்ட. நான் பேசினதுக்கே உனக்கு இப்படி இருக்கலாம். அந்த காசு கேட்டிருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? நீ அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, நான் இல்லாத நேரம் ஒரு நாள் அந்த காசு கண்டிப்பா இந்த வார்த்தையை கேட்டுப்பான். நீ சும்மா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி பேசினேன். என் ரூம்க்கே வந்து என்கிட்டயே லிமிட் கிராஸ் பண்ணிட்டு குரல் வசதியா பேசுறான். இருடா. அண்ணா! ஏய் லூசு! தாத்தா! அண்ணா! கத்தாதடி. ஏண்டி இன்சா? நான் போனதுக்கு பிறகு வேணா கத்து. நான் சண்டைக்கு தாண்டி வந்தேன். வந்த இடத்துல தெரியாம கைப்பட்டுச்சு. தெரியாம கைப்பட்டதெல்லாம் தெரியாம கிஸ் பண்ணிட்டேன். விடாய். ஏண்டா தெரியாம வந்து தெரியாம கிஸ் பண்றதுக்கு நீ என்ன மெமரி லாஸ் பேஷண்டா? சாம்,
இதெல்லாம் உனக்கு தேவையாடா? நீ போட்டுக்கு சண்டைக்கு வந்தா சண்டையை போட்டு பேசாம போயிருக்க வேண்டியதானே? உன்னை இந்த இசை இன்னைக்கு சும்மா விட போறது இல்லடா. அண்ணே! ஏன் அம்மோ எதுக்கு கத்துறான்? ஐயோ, இந்த ரூம்ல நடந்தது மட்டும் இவனுக்கு தெரிஞ்சதுன்னா அசிங்கமா போயிருமே. ஏன் அம்மோ என்ன? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நமக்குள்ளே டீல் பண்ணிக்கலாம். முடியாதுடா. ஏன் அம்மோ ஒன்னதாண்டி, எதுக்கு கத்துறான்னு கேட்டேன். அண்ணே, சொல்லு. எதுக்குமே அசராத என்ன இத்தனோண்டு இடுப்ப காட்டி கவுத்துட்டாளே. ஏமோ என்ன? உன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணான் தெரியுமா? என்னடா பண்ண? மச்சான் ஒன்னும் இல்லடா, சும்மாதான். ஆமா, அவர் உங்களை நீ என்னடா பண்ற? லாஜிக்கா வேற கேக்குறானே. டேய் ஒன்னேதான். ஏ லூசு, எதுக்கு கத்துற நீயாவது சொல்லு. உன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, ஆமா. என்கிட்ட உன்கிட்ட தெரியாம நடந்ததுக்கே இப்படி இழுக்கிறாளே. ஏன் எனக்கு வேலை இருக்குடி, உன்கிட்ட என்ன? என்கிட்ட சண்டைக்கு வந்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ். சண்டைக்கு வந்தானா? ஏடா எதுக்கு சண்டைக்கு வந்திருக்கான்? அது மச்சான், அம்மா இருக்காங்கல்ல, அம்மா கிட்ட எனக்கு அறிவில்ல, உங்க பையனுக்கு சுத்தமா அறிவில்லைன்னு சொல்லிட்டு இருந்தான். அதான் அத பத்தி சண்டை போடலான்னு. அந்த சண்டையை அங்க வச்சே போட்டிருக்கலாம்லடா, அதுக்கு நீங்க வரைக்கும் வருவியா? இவ வேற கத்தல என் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். மச்சான் நானே உன்னை கூப்பிடறானே நினைச்சேன். நீ போடா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன மறுபடியும் சண்டை போட போறியா? சண்டை இனிமே வாய்ப்பில்ல மச்சான், தெரியாம நடந்துட்டு. சண்டை இல்லாமடா தெரியாம நடக்கும்? டேய் சண்டை தானே தெரியாம நடக்கும். நீ போ, நான் வரேன். ஏதோ சொல்றான், வந்து சேர்ந்தா சரிதான். கிளம்புறியா? கிளம்புறேன்டி. அதுக்கு முன்ன ஒன்னு சொல்லிட்டு போறேன். சீக்கிரம் சொல்லு, எனக்கு வேலை இருக்கு. நான் சண்டைக்கு தான் வந்தேன். தெரிஞ்சுது உன் சண்டை எந்த அளவுக்கு இருக்கானு. ஏய் ரொம்ப கற்பனை பண்ணாதா. நான் சண்டைக்கு தான் வந்தேன். வந்த இடத்துல ஒன்னு செக் பண்ணேன். எது? நீ என்ன செக் பண்ணியா? ஆமா, செக் பண்ணேன். நான் உன்ன வேண்டான்னு சொன்ன முடிவுல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். அதே மாதிரி நீ என்ன வேணான்னு சொன்ன முடிவுல ஸ்ட்ராங்கா இருக்கியா இல்லையான்னு செக் பண்ணேன். அப்புறம் பட் ரொம்ப வீக்கா இருக்க. எது? ஐ மீன், நான் நெருங்கி வந்ததும் பேச்சே வரல. நான் கொடுத்த கிஸ்ஸ வரேன் கண்ண மூடி வாங்கிக்கிட்ட. நான் என்ன சொல்ல வரேனா, நான் வேண்டான்னு நீ தூக்கி போட முடியல எந்த அளவுக்கு கான்பிடண்டா இருக்கேன்னு உன் கான்பிடன்ட் லெவல செக் பண்ணேன். செக் பண்ணி பார்த்ததுலாம் என்ன சொல்லலாம், எனக்கு கம்பெனி கொடுக்குறேன். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நான் வேண்டான்னு நீ எடுத்திருக்க முடிவுல இருந்து எப்ப வேணாலும் உன் மனசை மாத்திக்கலாம். நீ வேண்டான்னு நான் எடுத்த முடிவுல இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு. இங்க பாருடி, என்ன பின்னாடி அலைய வைக்கலான்னு மட்டும் நினைக்காத. ஏன்னா நான் ஸ்ட்ராங். இப்போ அன்பு கிட்ட கூட என்ன மாட்டி விடல பாத்தியா? இதுல என்ன தெரியுதுன்னா, நான் நெருங்கி வரும்போது உன்னால என்ன அவாய்ட் பண்ண முடியல. இவனெல்லாம் அப்படியே உயிரோட கிரைண்டர்ல போட்டு அரைச்சு எடுக்கணும். ஏண்டி எதுக்கு இப்படி கத்துன? ஒண்ணும் இல்ல. அண்ணேன்னு கத்துன, உயிர் போற மாதிரி கத்துன. ஒண்ணும் இல்லம்மா, கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? உனக்கு வர வேலை இல்ல, சீக்கிரம் கிளம்பி வா. இவனுக்கெல்லாம் கிரைண்டர் பத்தாது, அப்படியே அம்மிக்கல்ல உப்பு மிளகெல்லாம் போட்டு இடிச்சு எடுத்துறணும். ஹலோ. என்ன என்ன அப்படியே என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இது வேற மறக்கல போல இன்னும். கிளம்புடா. எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். எதுக்கு? நான் தான் பிரெக்னண்டா இருக்கேன்ல, வா செக்அப் பண்ணிட்டு வந்துடலாம். ஏய், நான் தான் அப்பவே கேட்டேன்லாம், என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன விடமா டாக்டருக்கு தெரிய போகுது? மொப்பன இப்ப மட்டும் என்ன நீ ஹாஸ்பிட்டல் கூட்டு போலன்னு வச்சுக்கோ, இந்த வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நான் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லடா, அண்ணா கிட்ட அண்ணி கிட்ட எல்லார்கிட்டயும் நான் பிரெக்னண்டா இருக்கிற விஷயத்த சொல்லுவேன். ஏன் நீ அதுக்கு என் லவ்வுக்கு ஓகே சொல்லனாலாம்? இப்ப எந்திரிச்சு வர போறியா, இல்ல நான் எல்லாரையும் கூப்பிட்டு நான் பிரெக்னண்டா இருக்கேன், அதுக்கு குரு தான் காரணம், அது உன் ட்வின்ஸ்னு சொல்லவா? இவ வேற பிரெக்னண்டா இருக்கா எனக்கு மறந்தாலும் ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. எந்திரிடா. போலாம், வரேன். குரு, இனிமே இவளை மடக்கிறதுக்கு முதல்ல இருந்தே ஆரம்பிக்கணுமா? அப்புறம் ஸ்னோக்கு அவ மியாவ அப்பா மேல அவ்வளவு பாசம்டா. அவர் வாங்கி கொடுத்த திங்ஸ் எல்லாம் நிலாக்ஷாக்கு விளையாட கொடுக்க மாட்டான். ஆனா நிலாக்ஷாவோட விளையாட்டெல்லாம் இங்க இருந்து வந்து தூக்கிட்டு போயிருவான். சரி, இப்ப இனியா வந்தாலும் வச்சுக்கோ, நீ என்னமா இந்த பாலை குடிக்கலன்னு திட்டினாலும் திட்டிடுவான். நீ பாலை குடி, அதுக்கு பிறகு கதை விடலாம். அப்படி இல்லைன்னா உடம்பு சரியில்லாத குழந்தை
நீங்க பாட்டுக்கு உட்காந்து கதை விடுறீங்களான்னு கேப்பா. சரி அன்பு அப்பா. ஏ மயு, ஏ மயு, உன்கிட்ட தான் பால் டேபிள் மேல இருக்குன்னு சொன்னேல, அதை எடுத்து குடிக்காம எனக்கு எடுத்து வச்சிருந்தத குடிச்சிட்டு இருக்க. மாத்தி எடுத்துட்டேனா? ஏண்டி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தை தெரியாம தானே கிளாஸ மாத்தி எடுத்தது. அதுக்கு நீ இப்படி பேய மாதிரியா குழந்தைகிட்ட கத்துவேன்? இல்ல அன்பு, அது அது நான் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த பால். எல்லாம் இந்த வீட்ல காய்ச்சது தானே. உனக்கு என்ன ஸ்பெஷல் ஆவா காய்ச்சி கொண்டு வந்திருப்பேன். கிளாஸ் தட்டி விட்ட சரி, உடம்பு சரியில்லாத குழந்தைகிட்ட சாடுறேன். ஐயா அன்பு, அது நான் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த பால். அவ மாத்தி குடிச்சிட்டான்னு நினைச்சுதான். எனக்கு தெரியும் இனியா, உனக்கு முதய மயோ பிடிக்காது. அதான் சின்ன சின்ன விஷயத்துக்கு குழந்தை மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன். ஐயா அன்பு, அப்படியெல்லாம் இல்ல. அப்படி இல்லன்னா சின்ன விஷயத்துக்கு இப்படி கத்துவியா? இல்ல அன்பு, அவ குடிச்சிட்டான்னு நினைச்சுதான். குடிச்சிட்டான்னு நினைச்சியா? உன்னால பார்க்கவே பிடிக்கல. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்த்தேன். ஐயா அன்பு அப்பா, சண்டை போடாதீங்க, பயமா இருக்கு. குழந்தைக்கு இருக்கிற அறிவுல பாதி கூட உனக்கு இல்ல. என்னமா கத்துறா வந்து? நீ வா மயூ, வெளியே போலாம். அன்பு ஒரு நிமிஷம். அன்பு, மயு, இவன் எதுக்கு கோவப்பட்டுட்டு போறான்? இனியா, அம்மாடி இனியா. என்ன சித்தி? அன்பு எதுக்கு கோவப்பட்டுட்டு குழந்தைய தூக்கிட்டு போறான்? ஒண்ணும் இல்ல. அட சொல்லு இனியா, அவனை பார்த்தாலே தெரியுது குழந்தை கோவப்பட்டு தான் தூக்கிட்டு போறான். நீ என்னடானா ஒண்ணும் இல்லங்கற? என்னால முடியல சித்தி. என்னால இனிமே அன்புகிட்ட இதை மறைக்கவும் முடியாது. நான் இது வரைக்கும் அன்புகிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதே கிடையாது. முதல்ல நீங்க சொன்னதுக்காக கல்யாணம் இத்தனை நாளா அவர்கிட்ட இருந்து நான் மறைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே மறைச்சா எங்களுக்குள்ளே சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன இனியா சொல்றேன்? ஆமா சித்தி, இந்த பால்ல நீங்க என்ன போட்டு தரீங்கன்னு தெரியல. ஆனா அன்புக்கு தெரியாம குடி, குழந்தை சீக்கிரமா பிறக்கிறதுக்கு தான் மருந்து கலந்து தரேன், யாருக்கு தெரிய வேண்டான்னு நீங்க சொன்னதை நம்பி இத்தனை நாளா நானும் குடிச்சிட்டு இருக்கேன். இப்பவும் கேக்குறேன் சித்தி, இது அன்புக்கு தெரிஞ்சா அவர் என்ன நினைக்க போறாரு? ஐயோ இனியா, நீ சரியான மக்கா இருக்க. அன்புக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படியே உனக்கு சீக்கிரம் குழந்தை கிடைக்கணும்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போலான்னு சொல்லுவான். தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல பணத்தை இறக்க வேண்டியதா இருக்கான். இதெல்லாம் பாட்டி வைத்தியம். தூங்க போதுக்கும்னா பால்ல கலக்கி குடிக்கிறது நல்லதுதான். அதுக்கு அவன் குழந்தை கோமா தூக்கிட்டு போறதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ சித்தி, நான் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த அந்த பாலை மயு குடிக்க போயிட்டான். அதுல நீங்க என்ன கலந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சின்ன குழந்தை எல்லாம் அவளுக்கு ஏதோ ஆயிடக்கூடாதுன்னு தட்டி விட்டு கோவப்பட்டுட்டேன். அன்பு என் மேல கோவப்பட்டுட்டாரு. என்னால இதுக்கு மேல அன்புகிட்ட இந்த விஷயத்த மறைக்க முடியாது. அவருக்கு தெரிஞ்சு இனிமே நீ இதை குடிக்க வேண்டாம்னு சொன்னா குடிக்காம இருக்க போறேன். நான் அன்போட ஒய்ஃப் தானே சித்தி, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு அவருக்கு தெரியாமலா இருக்கும். என்ன இனியா, அப்ப உன் சித்தி எனக்கு உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்ல வரியா? ஐயோ அப்படி இல்ல, அவருக்கு தெரியாம நான் எதுக்காக இதை பண்ணணும்? இங்க பாரு இனியா, நீ சொல்லணும்னா அப்பவே சொல்லியிருந்திருக்கணும். நீங்க தானே சித்தி சொல்ல வேண்டாம், அவன் குடிக்க ஒத்துக்க மாட்டான் அப்படின்னீங்க. ஆமா இனியா, இப்ப நீ போய் சொல்றேன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன விட உனக்கு அந்த ருக்கு தான் முக்கியமா? உன் சித்திக்காக என்கிட்ட இவ்வளவு பெரிய விஷயத்த மறைப்பியா? அப்படி இப்படின்னு உப்புச்சப்பில்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். அப்புறம் குடும்பம் 3 திசையில பிரியும். இதுதான் உனக்கு வேணும்னா தாராளமா அன்புகிட்ட சொல்லு. ஐயோ சித்தி, அவங்க எதுக்கு கோவப்பட போறாங்க? ஆமா இனியா, அதுதான் நடக்கும். உனக்கு குடும்பம் பிரியனானா தாராளமா அன்புகிட்ட இதை போய் சொல்லு. உனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த பாட்டியம்மாவை பார்த்து மருந்து வாங்கி கொண்டு தந்திருக்கேன். அதான் நல்லது செய்ய போனா இப்படிதான் நடக்கும். இல்ல சித்தி, ஏற்கனவே நிறைய நாள் அன்பு என்கிட்ட கேட்டுட்டாரு. எனக்கு மட்டும் பால் எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ குடிக்கலையான்னு கேட்கும்போது இல்ல கிச்சன்ல வச்சு நான் பால் குடிச்சிட்டு தான் வந்தேன் அப்படின்னு டெய்லி சமாளிக்கிறேன். இன்னைக்கு நீ கிச்சன்ல வச்சு குடிச்சிட்டு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு ரூம்க்கு எடுத்துட்டு போன? இல்ல மயுவும் பால் சாப்பிடலையா, அதான். நீ பண்ண சின்ன விஷயத்தினாலதான் உனக்கு இப்ப பிரச்சனையே வந்திருக்கு. அதெல்லாம் அவன் சரியாயிருவான். அப்ப இன்னைக்கு நீ அந்த பாலை குடிக்கலையா? இல்ல மயு குடிக்க போனதும் தட்டி விட்டுட்டேன். ஓ மயு எங்க தூங்குறா இனியா? மயு எங்க கூட தான் சித்தி தூங்குறா. ஓ உங்க கூட தான் தூங்குறாளா? சரி சரி, அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ போ, அவன் வந்து பேசுவான். ஐயோ சித்தி, நான் இதுவரைக்கும் அன்புகிட்ட எதையுமே மறைச்சது கிடையாது. முதல்ல ஒண்ணு மறைக்கிறேன். சாம் இசைக்கிட்ட கோவப்பட்ட மாதிரி எங்க லைஃப்லயும் பெரிய அளவுல ஏதாவது சண்டை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அது மட்டும் இல்ல சித்தி, அன்புக்கு தெரியாம நீங்க என்னமோ கலந்து தரீங்க. என்ன இனியா, நான் என்னமோ உனக்கு விஷத்தை கலந்து தர மாதிரி கலந்து தரீங்கன்னு சொல்றேன். இல்ல இல்ல சித்தி, எல்லாமே அன்புகிட்ட நான் சொல்லிட்டு தானே பண்ணுவேன். இங்க பாராமாடி, ஓ நல்லதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணனேன். அன்புக்கு தெரிஞ்சா இதெல்லாம் வேண்டாம் ஆஸ்பத்திரிக்கே போலான்னு சொல்லிடுவான். இதே தாண்டி உனக்கு இப்ப அன்புகிட்ட சொல்லணும்னா சொல்லு, தாராளமா சொல்லிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா குடும்பம் பிரியறதுக்கு நீ தான் காரணமா இருப்ப பாத்துக்கோ. கல்யாணம் ஆன நாளையில இருந்து இது வரைக்கும் என்கிட்ட அவர் இப்படி
கத்தியெல்லாம் கோவப்பட்டதே இல்ல. இதுவே எங்களுக்குள்ள சண்டைக்கு முக்கிய காரணமா போயிருமோன்னு பயமா இருக்கு. இது ஏன் சித்திக்கு புரியவே மாட்டேங்குது. சார், நீங்க எஸ்எம் காலேஜோட சேர்மன் தானே? ஆமா டாக்டர், நான் மித்ராவை கூட்டு போலாம்ல? கூட்டு போலாம், அவங்க நல்லா தான் இருக்காங்க. என் பொண்ணு உங்க காலேஜ்ல தான் சார் படிக்கிறா. அப்படியா, ஓகே. அப்புறம் எதுக்காக வந்திருக்கீங்களோ அத பத்தி கேட்க மறந்துட்டீங்க. சொல்லுங்க டாக்டர், நான் பிரெக்னண்டா தானே இருக்கேன். அதுல என்ன மித்ரா உங்களுக்கு சந்தேகம்? நீங்க பிரெக்னண்டா தான் இருக்கீங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? என்ன சார், உங்க ஒய்ஃப கூட்டு வந்திருக்கீங்க. சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கேன். நீங்க என்னடானா சந்தோஷமே படாம ஷாக் ஆகுறீங்க. இல்ல டாக்டர், என்ன சொன்னீங்க? கேட்கல ஒழுங்கா. உங்க ஒய்ஃப் பிரெக்னண்டா இருக்காங்கன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, நீங்க கணிச்ச மாதிரியே உங்க ஒய்ஃபோட வயித்துக்குள்ள ரெட்டு பிள்ளை தான் இருக்கு. ட்வின்ஸ் பிறக்க போகுது சார். எது? ஆமா சார், ட்வின்ஸ் தான். உங்க 2 பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.